வெல்கம் டு ஜேஎன் மேக்ஸ். நான் உங்கள் ஜான்சன். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் 8th இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ 8th கொஸ்டினும் ஃபைன் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3x4 அதனுடைய ஆர்டர் வந்து 3x4 இல்லைனா 4x3 இது போல் இருந்துச்சுன்னா நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸில் வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து 3x4ன்னு எடுத்துக்காங்க. இதில் வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 1 இருக்கிறதால 1 1 1 3 ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே எழுதிக்குங்க. செகண்ட் ரோவில் வந்து இங்கே 2 இருக்குது. நம்ம செகண்ட் ரோவுக்கு வந்து கண்டிஷன் எழுத போகிறோம். இப்போ R2 இம்ப்ளைஸ் இந்த செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு வந்து 0வாக கிடைக்கணும். இப்போ எப்படி எழுதலாம் பாரு, R2 மைனஸ் 2R1 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ R2னுடைய எலமெண்ட் பாருப்பா, R2னுடைய எலமெண்ட் வந்து நமக்கு வந்து அதுக்கு 2 மைனஸ் 1 3 4 அப்படின்னு இருக்கு. R1 வந்து மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 6 அப்படின்னு வந்து கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 வந்து 0 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 நெக்ஸ்ட் வந்து 3யும் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அது ப்ளஸ் 1 இங்கே 4 இங்கே வந்து மைனஸ் 6 இருக்கு. அப்போ மைனஸ் 2. இந்த கண்டிஷன் பிரகாரம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் R3ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0வா மாற்றணும். அப்போ R3க்கு கண்டிஷன் எழுதுங்க. எப்படி எழுதலாம் பாரு, R3 மைனஸ் இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 5 இருக்கிறதால 5R1 அப்படின்னு எழுதிக்கிறோம். 5R1. இப்போ R3னுடைய எலமெண்ட்லாம் எழுதுப்பா. R3க்கு வந்து அது 5 மைனஸ் 1 7 11 அப்படின்னு இருக்கு. இப்போ R1 வந்து மைனஸ் 5ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகும் மைனஸ் 5. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 5 மைனஸ் 5 3 இன்ட்டு மைனஸ் 5 3 இன்ட்டு மைனஸ் 5 வந்து மைனஸ் 15. இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் 5 மைனஸ் 5 0 மைனஸ் 6 இங்கே 7 மைனஸ் 5 வந்து 2 இங்கே மைனஸ் 15 ப்ளஸ் 11 இப்போ மைனஸ் 4. ஓகேவா? இந்த R3 கண்டிஷன் பிரகாரம் நமக்கு வர ஆன்சர் வந்து அது 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4. ஓகேவா? ஸோ எக்குவலன்ட் ஃபார்ம் வரணும்னா நமக்கு வந்து அது 0 0 வரணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோவில் வந்து செகண்ட் எலமெண்ட்டும் 0வாக நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரணும். இப்போ R1ல எந்த சேஞ்சஸ் கிடையாது. அப்போ 1 1 1 3 R1ல வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் R2லையும் எந்த சேஞ்சஸ் கிடையாது. R2வும் அப்படியே எழுதிக்கலாம். 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2. இப்போ இந்த R3ல செகண்ட் எலமெண்ட் வந்து 0வா மாற்றணும். இப்போ இதுக்கு கண்டிஷன் எதுப்பா, R3 இம்ப்ளைஸ் இங்கே வந்து மைனஸ் 6 இருக்கு. ஓகேவா? R3ல வந்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு கண்டிஷன் எழுதும் போது R2க்கு தான் எழுதணும், R1க்கு வந்து போகக்கூடாது. சரியா? இப்போ R3 மைனஸ் இந்த R2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து அது 6 கிடைக்கும். இப்போ 2R2. இப்போ R3னுடைய எலமெண்ட் வந்து நமக்கு வந்து 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4. ஓகேவா? இப்போ R2 வந்து மைனஸ் 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். R2 மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 இங்கே மைனஸ் 3 இருக்கு, இங்கே வந்து மைனஸ் 2 இப்போ ப்ளஸ் 6 நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்ட்டு 1 இப்போ மைனஸ் 2 நெக்ஸ்ட் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4
ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருமா 0 0 0 இது 0 எல்லாமே ஆப்போசிட் சைனாக இருக்குது, அதனால் எல்லாமே 0 ஆயிடும். இப்போ R3 வந்து 0 0 0 0. ஓகேவா? இப்போ ஃபைனலாக வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நான் ஜீரோ ரோஸ், செகண்ட் ரோவும் நான் ஜீரோ ரோஸ், தேர்ட் ரோவில் எல்லாமே வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ therefore the rank of matrix, அப்போ ரேங்க் ரோ ஆஃப் A ஈக்குவல் டு, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 2. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் வந்து சம் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் இந்த ரிடக்ஷன் மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.